தொடர்ச்சியாக இந்த ஆட்சியாளர்கள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்றை பேசிக்கொண்டு, ஆனால் பாஜகவினுடைய பொருளாதார மாடலை பயன்படுத்தி அதுதான் திராவிட மாடல் பொருளாதாரம் என்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத சாட்சிகளோட ஆதாரங்களோட தொடர்ச்சியாக மெய்ப்பிச்சுக்கிட்டு வராங்க பல இயக்க செயற்பாட்டாளர்கள். உங்களுடைய போராட்டம் என்ன மாதிரி முடிய போகுது, எப்படி கொண்டு போக போகிறீன்னு கேட்கும்போதெல்லாம் நாங்கள் சாகும் வரை போராடுவோம், சாகும் வரை போராடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் இன்னைக்கு தன் உயிரையே கொடுத்துட்டார். தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை தள்ளி இருக்கிறது இன்றைய தமிழகத்தினுடைய திராவிட மாடல். அரசே நான் உன்னை சோறா கேட்ட அரசே, எனக்கு 3 வேளை சோறு போட்டுன்னு உன்னை கேட்டேன்னா, எனக்கு வீடு கட்டி கொடுன்னு கேட்டேன்னா, எனக்கு உயர்கல்விக்கு கல்வி தொகை கொடுன்னு கேட்டேன்னா, நான் உன்னை என்ன கேட்டேன்? நான் உன்னை கேட்பது எனக்கான ஊதியம், எனக்கான பணியை நிரந்தரம் செய்வது, உறுதிப்படுத்துவது. அதை குறித்து கேட்க சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை அப்படியே விடு, நான் சொல்கிறத எடுத்துக்கன்ற. இதுதான் ஒரு சர்வாதிகார போக்கு. பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கூறி தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. செகண்ட் டே எப்போ ஆரம்பித்தாங்கன்னா வியாழக்கிழமை ஆரம்பித்தாங்கம்மா. என்ன பண்ணாங்க? சிவானந்த சாலையில் இருந்தாங்கம்மா. ஏன்னா இந்த வெள்ளர் கொடுத்து பூட்டி வச்சுட்டாங்க. சிவானந்த சாலையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குண்டு கட்டா தூக்கி கிளாம்பாக்கத்தில் போடுறது. நான் தான் கேட்குறேன், அதில் கிளாம்பாக்கம் தூக்கி போடுறீங்க. கிளாம்பாக்கங்கிறது அப்போ என்ன ஒரு மோசமான ஏரியாவா, ஒரு காடா? அது சொத்து வரி உயர்த்துவன்னு சொன்னீங்களா? மின்கட்டணம் உயர்த்துவன்னு சொன்னீங்களா? கேஸ் விலையை குறைப்பான்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படி எவ்வளோ விஷயம் சொன்னீங்க, செஞ்சீங்களா? முதல்ல அது செய்யலை. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க, செய்யலை. ஏன்னா முடியலை. இப்போ எலெக்ஷன் நெருங்குது, துட்டு கொடுக்குறீங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வேணும்னு தொடர்ச்சியாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், தொகுப்பூதிய செவிலியர்கள் செய்யக்கூடிய வேலையும் நிரந்தர செவிலியர் செய்யக்கூடிய வேலையும் ஒன்று தான், 2க்கும் மாறுபாடு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் மண்டையில் கொட்டி சொல்லியும் கூட அதை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் இது எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா இது இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏங்க அதிமுக ஆட்சி காலம் தாங்க போக்குவரத்து பிரச்சனை இருந்துக்குது, அவங்க தான் சொல்லலை, அவங்க தான் செய்யலையே, அதனால உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு செய்கிறதுன்னு சொன்னீங்க, ஏன் செய்யலை? நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க தானே, ஏமா நீங்கள் செய்யலை? இப்போ செய்கிறவங்க பார்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த அரசுக்கு உண்மையில் இவர்கள் மீது அக்கறை இல்லை என்பதற்கு இவையெல்லாம் அடுக்கடுக்கான உதாரணங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதிகபட்சம் எங்கே நிற்கிருக்காங்கன்னா வேளச்சேரியில் 1,27,521 வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவருடைய தொகுதியில் 26,375 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்ட்ரீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்குவதை தடுத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட உண்ணாநிலை போராட்டமும் தொடங்கியிருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் ராயாபுரம் மண்டலத்தை 50 வட்டத்தில் தூய்மை பணிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதுனால கடந்த 5 மாதங்களால் பணியும் ஊதியமும் வழங்கப்படாமல் வறுமையில் மன உளைச்சல்லையும் வாடிட்டு வந்திருந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்கறது? இதை ரொம்ப நம்ம வெளியில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபாசிஸ்ட் அரசாங்கத்தினுடைய முகம் எப்படி இருக்கும், ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆமாம், ஒன்றிய பாஜக அரசினுடைய பலவிதமான நடவடிக்கைகள் மக்கள் விரோத போக்க தான் இருக்குது.
ஆனால் அவர்களை மக்கள் விரோதிகள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அவன் திருடன் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என் கழுத்தில் கத்தி வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த விவகாரம். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலில் ஒரு வேதனையில் அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். இந்த மக்களுடைய சாபம் தொடர்ச்சியாக அவங்க மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் அவனை சொல்கிறேன், அந்த மக்கள் தொடர்ச்சியாக அவங்க சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விடியல் ஆட்சியா இல்லை என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை தூக்கி சாலையில் வீசி இருந்தான் ஒரு கைக்குழந்தை. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியாளர்கள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்றை பேசிக்கொண்டு, ஆனால் பாஜகவினுடைய பொருளாதார மாடலை பயன்படுத்தி அதுதான் திராவிட மாடல் பொருளாதாரம் என்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத சாட்சிகளோட ஆதாரங்களோட தொடர்ச்சியாக மெய்ப்பிச்சுக்கிட்டு வராங்க பல இயக்க செயற்பாட்டாளர்கள். அதில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். சென்னையில் விடுதலை நாளுக்கு முந்தின நாள் ஒட்டுமொத்தமாக மக்கள் போராட்டத்தை ரிப்பன் மலை வெளியில் போராட்டத்தை மக்களை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வீசி எறிந்தது தமிழக காவல்துறை. காரணம் என்ன? நீ விடுதலை நாளை கொண்டாடணும்னு. இந்த சாதாரண பாட்டாளி வர்க்க மக்களை ஒடுக்கி அவர்களுக்கு தேவையான அந்த ஊதியத்தையும் அவர்கள் கோரிக்கையும் நிறைவேற்றாமல் நீ எந்த நாளை எந்த விழாவை கொண்டாட உங்களுக்கு அருகதை இருக்குது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உண்மையான திராவிட மாடல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பது தான் அறம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் உங்கள் தத்துவம்னா, உங்கள் தத்துவம் எங்கே போச்சு? ஏமா எவ்வளவு நாளாக போகிறோம், நம்ம எத்தனை தடவை பதிவு பண்ணியிருந்தோம். நானே நேரில் போகும்போதெல்லாம் கேட்பேன், உங்களுடைய போராட்டம் என்ன மாதிரி முடிய போகுது, எப்படி கொண்டு போக போகிறீன்னு கேட்கும்போதெல்லாம் நாங்கள் சாகும் வரை போராடுவோம், சாகும் வரை போராடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் இன்னைக்கு தன் உயிரையே கொடுத்துட்டாரு. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை தள்ளி இருக்கிறது இன்றைய தமிழகத்தினுடைய திராவிட மாடல். அவங்க போராட்டங்களை வேற வேற வடிவில் காமிச்சிருந்தாங்க. எதுவும் செயல்படலை, எதுவும் திமுக அரசு காது கொடுத்து வாங்கலை அப்படின்ற இந்த உச்சபட்ச வேதனையில இப்போ தூக்கிட்டு தற்கொலை செய்து விரக்தி, மனவேதனை. நினச்சி பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? மாட மாளிகை, கூட கோபுரம், ஜி ஸ்கொயரில் 10 வீடு இதெல்லாம் வாங்கவா போகிறாங்க? சாதாரணமாக உழைத்து வாழக்கூடிய வர்க்க கூலிகள் அவங்க கேட்குற ஊதியத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய பணக்கோட்டையிலிருந்து ஒரு சின்ன சறுக்கல் கூட ஏற்படாது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் இவ்வளவு யோசிக்கிறீங்க. இந்த ராம்கி நிறுவனத்தோடு இவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்காக தற்போது ஒரு உயிர் மீண்டும் பலியாகி இருக்கிறது. அந்த நபர் எந்த பகுதி சேர்ந்தவங்கிறதையும் போட்டிருக்காங்க. எல்லாருமே அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய ராயபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 50வது வட்டத்தில் தூய்மை பணிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதால் கடந்த 5 மாதமாக பணியும் வழங்கலை, ஊதியமும் வழங்கலை, வறுமையில் மன உளைச்சலில் வாடி வந்த மரியாதைக்குரிய டி. ரவிக்குமார் அப்படிங்கிறவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இது குறித்து நிறைய பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ அன்புமணி அவர்களோட அறிக்கையை படிச்சுக்கிட்டு இருக்கேன். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பைகளை அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதால் பணி வழங்கப்படாத 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எத்தகைய வறுமையையும் மன உளைச்சலையும் அனுபவித்து வருகின்றனர் என்பதற்கு டி. ரவிக்குமார் அவர்களின் தற்கொலை சிறிய எடுத்துக்காட்டு. நான் கேட்குறேன், பாரதியாரா பெரியாரான்னு பேசுறதுக்கு கூட்டம் போடுற, ஆர்ப்பாட்டம் பண்ணுற, அசிங்கமாக பச்சையாக கொச்சையாக பேசுகிற, உனக்கு தெரிஞ்ச ஆபாச மொழியிலலாம் பேசுகிறியே, இந்த தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்காக உன் வாய் வெளியில் பேசிடுவோமா? நீங்கள்லாம் என்ன உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டுன்னு நான் கேட்குறேன். உண்மையிலேயே பெரியார் இருந்திருந்தாருன்னா அவன் தடியாலேயே எடுத்து இவங்க தலையிலேயே 10 அடி போட்டிருப்பாரு. ஏண்டாங்க, மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான், செத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறான். தற்கொலை பண்ணி செத்ததுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக பட்டவர்தனமாக தெரியுது. மன உளைச்சலையும் விரக்தியின் உச்சத்திலையும் போய் செத்துருக்கிறான் அவன். காரணம் என்ன? இந்த அரசாங்கம் என் கோரிக்கையை செவிமடுக்கலை. உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்களா, கண்டுக்கிற மாட்டேன். யார் கண்டுக்கிட்டா தெரியுமா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மார்க்சிஸ்ட் தோழர் அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு போகிறார். தொடர் பாரதி
அலுவலகத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாரு, அந்த தூய்மை பணிகளை பார்த்துட்டு போகிறாரு. எதுக்கு? ஏன் போராடுறீங்க, எதுக்கு போராடுறீங்க, நான் உங்கள் வழியை கேட்குறேன்னு. ஏன் இங்கே இருக்கிறியே, திராவிட இயக்கம்னு பேசுறியே, பெரியாரிஸ்ட்னு பேசுறியே, அம்பேத்கர்ஸ்ட்டு பேசுறியே, ஏன் போய் பார்க்கல நீனு? நீங்கள் சொன்னால் கேட்குற இடத்துல தானே இருக்குதுங்க இந்த கட்சி, ஆளுங்கட்சி. போய் சொல்லுங்களேன், போய் பேசி சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா செலக்டிவ் அம்னீசியா உனக்கு. எதை தொட்டால் காசு, இப்போ சீமானை திட்டினா காசு வருமா, பேசுவேன். மணிரசனையா திட்டினா காசு வருமா, பேசுவேன். இங்கே செத்துருக்கிறானே, தனியாருக்கு தாரே வாரத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உயிர் போயிருக்கேன்னு பேசுவியா? பேச மாட்டேன். ஏன்? காசு வராது. அப்பட்டமான ஒரு சுயநலவாதிகளை அவங்க தெரியல. இதை உதிரிகளை விட்டுருவோம். இது சமூக உதிரிகள், சமூக அழுக்கு, சமூக குப்பை. இவங்களை விட்டுருவோம். அரசாங்கத்துக்கு என்ன கேடு வந்துச்சு? அரசாங்கத்துக்கு இதனால் என்ன மிகப்பெரிய கேடு விளைய போகிறது? ஆனால் அரசு தூய்மை பணியாளர்களுக்கு 6 சிறப்பு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது ஏற்படும் தொழில் சார்ந்த நோய்களை கண்டறியவும் சிகிச்சை அளிக்கும் தனித்திட்டம் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். 1. தூய்மை பணியாளர்கள் வந்து பணியின் போது உயிரிழந்தால் தற்போது நல வாரியத்தின் மூலம் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு இலவசமாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். தூய்மை பணியாளர்களுடைய குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்கும் போது அத்தொழிலுக்கான திட்ட மதிப்பீட்டில் 35% தொகை மானியமாக வழங்கப்படும். அதிகபட்சமாக 3,50,000 வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்காக புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராமப்புறங்களில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த நகராட்சி மாநகராட்சிகளின் மூலம் இலவசமாக வழங்கப்படும். இந்த திட்டம் முதலில் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தானே இப்போ திமுக அரசு வந்து எல்லா திட்டங்களையும் வகுத்திருக்காங்க. நீங்கள் எங்கிட்ட இப்போ பசிக்குதுன்னு கேட்குறீங்க, வாங்க சாப்பிட்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா, ஒரு வருஷம் கழிச்சுனா உனக்கு பிரியாணி வாங்கி தரதுக்கு பட்னியாக இருமானே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்கானே? இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு பிரியாணி போடுறேன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் இயற்கையான கேள்வி. அப்படி தான் இப்போ இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்தை பார்த்து. அரசே, நான் உன்னை சோறாக கேட்ட அரசே, எனக்கு 3 வேளை சோறு போட்டுன்னு உன்னை கேட்டேன்னா, எனக்கு வீடு கட்டி கொடுன்னு கேட்டேன்னா, எனக்கு உயர்கல்விக்கு கல்வி தொகை கொடுன்னு கேட்டேன்னா, நான் உன்னை என்ன கேட்டேன்? நான் உன்னை கேட்பது எனக்கான ஊதியம், எனக்கான பணி நிரந்தரம் செய்வது, உறுதிப்படுத்துவது. அதை குறித்து கேட்க சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை அப்படியே விடு, நான் சொல்கிறத எடுத்துக்கன்ற. இதுதான் ஒரு சர்வாதிகார போக்கு. வெளிலிருந்து பார்க்கும்போது பலன்னு மின்றா மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா தான் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் தெரியும். எவ்வளவு மோசமான விஷயம் தெரியும். இவங்க திராவிட மாடல் என்பது பாட்டாளிகளுக்கான திராவிட மாடலை இவங்க நடத்தலாமா? கார்ப்பரேட்டுகளுக்கான திராவிட மாடல் இது. அடித்தட்டு மக்களுக்கானது கிடையாது. இது வெறும் முதலாளிகளுக்கான கார்ப்பரேட் மாடல் தான். நீ உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கான கார்ப்பரேட் மாடலாக இருந்தால் ஏன் அவன் கோரிக்கையை செய்யமெடுக்க உங்களுக்கு இவ்வளவு தயக்கம், இவ்வளவு அச்சம், இவ்வளவு பயம்? அப்படி என்ன உனக்கு ராம்கி நிறுவனத்தோட ஒரு கூட்டு சேர்ந்து நீ கும்மி அடிக்க வேண்டியது இருக்குது? ஒரு உயிர் போயிருக்குது. இப்போ யார் பதில் சொல்கிறது? அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அவன் குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்கிறது? சார், இது பெருசாக எந்த ஒரு ஊடகமும் பேச மாட்டாங்க. எந்த ஊடகமும் பேச மாட்டாங்க. எதை தான் இந்த ஊடகங்கள் பேசியிருக்கிறாங்க? எதைத்தாம்மா பேசியிருக்கிறாங்க? இப்போ தூய்மை மண்டல பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று தமிழ்நாட்டில் 2 முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமாக 2 விஷயம் நடந்துச்சு. அதையும் பெருசாக யாரும் பேசலை. செவிலியர்கள் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ ஊழியர்களும் போராடிட்டு அதை பார்க்கலாம். நம்ம செவிலியர்கள் போராட்டத்துக்கு வருவோம். தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கூறி தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆமாம். செகண்ட் டே எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா வியாழக்கிழமை ஆரம்பிச்சாங்கம்மா. என்ன பண்ணாங்க? சிவானந்த சாலையில் இருந்தாங்கம்மா. ஆமாம். ஏன்னா இந்த வெள்ளர் கொடுத்து பூட்டி வச்சுட்டாங்க. சிவானந்த சாலையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குண்டு கட்டா தூக்கு தூக்கி கிளாம்பாக்கத்தில் போடுறது. நான் தான் கேட்குறேன், அதனால் கிளாம்பாக்கம் தூக்கி போடுறீங்க? கிளாம்பாக்கங்கிறது அப்போ என்ன, ஒரு மோசமான ஏரியாவா? ஒரு காடா? அது
எதற்கெடுத்தாலும் கிளாம்பாக்கம் பஸ்ஸை தூக்கி போட்டாங்கம்மா அவங்கள. அவங்க கிளாம்பாக்கத்தில் போய் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆதவர்சன் அதை பார்த்துருக்கிறாரு. நேற்று ஒரு வீடியோ நான் பார்த்தேன், தாவைக்கு ஆதவர்சன் பார்த்துருக்கிறாரு, நிறைய பேர் போய் பார்த்துருக்குறாங்க. கிளாம்பாக்கத்தில் தூக்கிட்டு போனவங்கள திருப்பி போராட்டம் பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிற ஊரப்பாக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் போய் அடைச்சி வச்சுட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் போய் அவங்க அடைச்சி வச்சுட்டாங்கம்மா. இன்னும் அவங்க போராட்டம் தான் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது? போராடாத, எதுக்கு போராடுற? எலெக்ஷன் நெருங்குது அதனால் போராடுறியா? ஓ துட்டு வேணுமா? ஏங்க இவங்க இப்போ போராடலைங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இந்த ஆட்சி வந்ததுன்னு போராடிட்டு இருக்காங்க. இவங்க இப்பயா போராடுறாங்க? சொன்ன சொல்லை காக்க தவறி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். ஐயா தயவு செய்து மகனே நீங்கள் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும். சொன்னதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் சொல்லாத செய்யவே வேணாம். ஏன்னா நீங்கள் சொல்லாததெல்லாம் செய்கிறேன்னு வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டு போகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் எங்களை வந்து காவு கொடுத்துக்கிட்டு இருக்குன்றா மக்கள். சொத்து வரி உயர்த்துவன்னு சொன்னீங்களா? மின்கட்டணம் உயர்த்துவன்னு சொன்னீங்களா? கேஸ் விலையை குறைப்பன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படி எவ்வளோ விஷயம் சொன்னீங்க, அதை செஞ்சீங்களா? முதல்ல அது செய்யலை. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க, செய்யலை. ஏன்னா முடியலை. இப்போ எலெக்ஷன் நெருங்குது, துட்டு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் லேப்டாப் கொடுப்பேன், லேப்டாப் கூட இல்லைங்க. அதிமுக வந்து லேப்டாப் கொடுத்துச்சுன்னா அப்டேட்டடு டேப் கொடுக்குறேன்னா, நான் டேப்லெட் கொடுப்பேன் எல்லாருக்கும். எல்லாரும் கையிலேயே கை கண்ணி. எலெக்ஷன் நெருங்குதுன்னு கொடுக்க ட்ரை பண்ணீங்க, முடியல. இப்போ என்ன பண்ணுறீங்க? அதிமுக எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்கன்ன உடனே 10வது 11ஆவது விட்டுவிட்டாங்க. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும், கல்லூரி ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் மடிக்கணி பண்ணி கொடுக்குறீங்க. லேப்டாப் கொடுக்குறீங்க, 10 லட்சம் லேப்டாப். ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனுடைய ஓட்டு வேணும். அப்பட்டமா அற்ப வாக்குகளுக்காக இந்த ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய இந்த மோசடித்தனமான அரசியலை அம்பலப்படுத்துறது நம்முடைய கடமை. தயவு செஞ்சு கொடுத்துடுங்க, அவங்க அதை வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அது அவங்க வரி பணம், நம்ம வரி பணம். நாம் கட்டுற வரி பணம் திருப்பி கொடுக்கறது இந்த அரசு. அது பேர் இலவசமே கிடையாது. அது இலவசம் கிடையாது. அது பேர் நம்ம காசு திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதில் நான் என்ன சொல்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஏன் இப்போ கொடுக்குறீங்க? 4 வருஷமாக நான் பூஜை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா லேப்டாப்புக்கு? ஏன் இப்போ கொடுக்குறீங்க? இப்போதான் நிதி ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது உங்கள் ஆட்சியவே ஒதுக்கலான்ற முடிவு வரும்போது நீங்கள் நிதி ஒதுக்குவீங்களா? உங்கள் ஆட்சியே ஒதுக்க போகிறாங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் வருதுல, அதை சொல்கிறேன். எலெக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம் யாரை ஒதுக்குறாங்கன்னு. ஆட்சியே ஒதுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் நிதி ஒதுக்குறீங்கல்ல, இதை நாங்கள் நம்பணும். சில வருஷத்தில் காது குத்திட்டாங்க, மக்களுக்கு காது குத்திட்டாங்க. எல்லாருமே திமுக காது குத்த ட்ரை பண்ணுது. காது குத்தாதீங்க, முடியாது உங்களால். சம வேலைக்கு சம ஊதியம் வேணும்னு தொடர்ச்சியாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், தொகுப்பூதிய செவிலியர்கள் செய்யக்கூடிய வேலையும் நிரந்தர செவிலியர் செய்யக்கூடிய வேலையும் ஒன்று தான், ரெண்டுக்கும் மாறுபாடு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் மண்டையில் கொட்டி சொல்லியும் கூட அதை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் இது எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? எங்கே போய் சொல்லுவீங்க? அவங்க இல்லைன்னா ஏதுமா கொரோனாவில் நம்மளும் நீங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியும்? அவங்களால எப்படிமா உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும்? அவங்களால எப்படிமா சமூகம் இயங்கி இருக்க முடியும்? அப்படிப்பட்டவர்களை ரோட்டில் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போராட வச்சு அவமானப்படுத்துகிறார் இந்த அரசாங்கம் இருக்குல்ல. அரசு ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கிறான். இந்த ஆட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் வரிசையை நான் பரிசாக அளிக்க போகிறேன்னு சொன்னாங்க ஒரு அரசு ஊழியர் சங்கம். இவங்க அதை பற்றின கன்சிடரபிளே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. என்ன வேணால் பண்ணுவேன், நீ கடைசியில் எங்கிட்ட தானே வந்தாகணும், நான் தானே உனக்கு பிச்சை போடுறேன், நீ எங்கிட்ட தானே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆண்டான் அடிமை மனநிலையில் இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் போராடுபவர்களை பார்க்கிறது. அப்படி தான் பார்க்கிறது. இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தையிலே தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. செவிலியர்கள் இந்த சமூகத்தில் ஒரு உண்மையான மருத்துவர்களாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த சமூகத்தின் மருத்துவர்களாக சில பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக அரசு ஊழியர்கள். அவங்க இல்லைன்னா நம்மளால் அடுத்த வேலையில் பண்ண முடியாது.
அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகளோடு அமைச்சர்கள் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும், அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் எந்த போராட்டத்துக்கும் இந்த அரசாங்கம் செவியம் எடுக்கலை. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தன்னா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவில் காலவரையற்ற உண்ணாவிரத கூட கிடையாது, காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அப்படி அறிவிச்சாங்க, தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஜாக்டோஜியோ போராட்டம், இப்படி எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து ஊழியர்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை, தனியாருக்கு தாரை வார்க்க போகிற. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்காக இயங்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நிரூபிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு நாம் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய சிஐடியு சிபிஎம் கட்சியினுடைய தொழிற்சங்கங்களே இதற்கு முழுமுதலான சாட்சியங்களாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மமதை வந்துருச்சு, ஒரு போதை வந்துருச்சு. 4.5 வருஷம் ஆண்டாச்சு, இதுக்கு மேலே என்ன அவனுங்க கேட்குறது? அதான் அமைதியாக இருந்தான், என் 4.5 வருஷம் அமைதியாக இரிய அப்படின்னு சொல்லலான்னு. இது எவ்வளவு பெரிய ஆணவ போக்கு, இது எவ்வளவு அகங்கார போக்கு. இந்த ஆணவத்துக்கு மக்கள் தான் முடிவு சொல்லணும். இதுக்கு வந்து இவங்க முடிவு சொல்லாமல், ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நினப்பு தான், 2026 எலெக்ஷன் வருது, ஜெயிக்கணும், அவுத்து விடுவோம், ஏதாவது சொல்லுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனா இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தவொடனே பண்ண போகிறோம்னா நான் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த முறை பட்டுட்டாங்க. பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது, படிப்பறிவுன்னு ஒன்று இருக்குது. பட்டறிவுக்கு வந்துட்டாங்க. பட்டறிவு பண்ண பிறகு இதன் பிறகு திமுகவுக்கு வந்து எங்கே வந்து இவங்க பதில் கொடுக்கணுமோ அங்கே பதில் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது இன்றைக்கி இடத்துல நடக்கிறது கிடையாது, இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏங்க அதிமுக ஆட்சி கடந்தாங்க போக்குவரத்து பிரச்சனை இருந்துக்குது, அவங்க தான் சொல்லலையே, அவங்க தான் செய்யலையே, அதனால உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு செய்யறதுன்னு சொன்னீங்க, ஏன் செய்யலை? நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க தானேம்மா, ஏமா நீங்கள் செய்யலை? இப்போ செய்கிறவங்க பார்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த அரசுக்கு உண்மையில் இவர்கள் மீது அக்கறை இல்லை என்பதற்கு இவையெல்லாம் அடுக்கடுக்கான உதாரணங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போது எஸ்ஐஆர் வந்து 1 மாத காலமாக நடந்துட்டு இருந்துச்சு, படிவமும் கொடுத்து பூர்த்தி செஞ்சு வாங்கிட்டாங்க. இப்போ எஸ்ஐஆரினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருக்கு நேற்று. இதில் மொத்தமாக 97.28 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு பேர் நீக்கப்படலை, தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருங்கிடுச்சு சார். எங்கள் வீட்டில் எங்கள் 3 பேர், எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 3 பேரோட பேர் எங்களுடைய பட்டியலில் இருக்குது, மிச்சம் 3 பேரோட பேர் பட்டியலில் இல்லை. இல்லை உங்கள் வீட்டில் இல்லை. அது வந்து இப்போ படிவம் 6 திருப்பி கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பேசிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. அஃப்கோர்ஸ் இதில் நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம போராடணும் தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 5,43,76,756 ஏற்கப்பட்டது. அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2,66,63,233. பெண்கள் பார்த்தீங்கன்னா 2,77,6,332. மாற்றுப்பாலினத்தவர் 7,091. நீக்க செய்யப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 97,37,831. இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வேறு ஊர், நீங்கள் சென்னை வந்திருக்கீங்க, நான் வேறு ஊர், நான் சென்னை வந்திருப்பேன், என் ஃப்ரெண்டு வேறு ஊர் சென்னை வந்திருப்பார், அவங்க மாதிரி இடம்பெயர்ந்தவர்கள் 66,44,881. உயிரிழந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 26,94,672. இரட்டை பதிவு, டபுள் இடத்துல பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் செய்யாறுலேயும் அவனுக்கு ஓட்டிருக்கும், சென்னையில் அவனுக்கு ஓட்டிருக்கும். அந்த மாதிரி இரட்டை பதிவு 3,98,278. 3 லட்சம் இருக்குது இரட்டை பதிவு மட்டுமே. இப்போது சில முக்கியமான டேட்டாஸ் நம்ம சொல்லிடுவோம் மக்களுக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதியில் மட்டும் எவ்வளோ வாக்குத்திரம் பண்ணிக்கிருக்காங்க?
எவ்வளவு வாக்கு? 1,03,812 ஓட்டு நிக்கிருக்காங்க முதலமைச்சர் தொகுதியில, குளத்தூர் தொகுதியில மட்டும் இருக்குது. போலி வாக்குகள் செலுத்துறவங்க கூடிய பட்டியல். இதுல 1 லட்சம் வந்து குளத்தூர் தொகுதியில மட்டும் இருக்கு. இவர்கள் இறந்தவர்கள் 12,994 பேர். இடம்பெயர்ந்தோர் அதாவது சேஞ்ச் ஆனவங்க 80,402 பேர். இரட்டை பதிவு 1,567 பேர். இதில் பியூட்டி என்ன தெரியுமா? குளத்தூர் தொகுதியில் ஆக்சுவலி ஏற்கனவே அவர் மேலே அது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சையத் துரைசாமி போட்ட கேஸு. சையத் துரைசாமி அவரும் போட்டி போடும்போதே மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, திமுக ஏமாச்சிட்டாங்கன்னு ஒரு கேஸ் போட்டால் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே வந்து ரொம்ப பெரிய மார்ஜின் சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ அங்கே 1 லட்சம் ஓட்டு போயிருக்குது. ஸோ இது திமுகவினர் வந்து ஒரு பக்கம் பொதுவாக எஸ்ஐஆரை பார்த்து அவங்க பயந்தாலும் அவங்க நம்மளுடைய ஓட்டெல்லாம் அடிவாங்குதே அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏன்னா இதில் எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் இருக்கிறாருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இரட்டை பதிவு 1,567. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட சேப்பாக்க ட்ரிப்புகள் என்று இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா 89,241 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் இறந்து போனவங்க 11,565 பேர். இடம்பெயர்ந்தவங்க 74,128 பேர். இரட்டைப்பதிவு 1,230 பேர். சென்னையில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 16 தொகுதி இருக்குதுமா சென்னை மாவட்டத்தில். இந்த 16 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 14,25,18 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்சம் எங்கே நிற்கிருக்காங்கன்னா வேளச்சேரியில் 1,27,521 வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவருடைய தொகுதியில் 26,375 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். இவர்களை இறந்து போனவங்க 9,323 பேர் அப்படின்னும், அட்ரஸ்லேயே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 14,950 பேர் அப்படின்னும், இரட்டைப்பதிவு 2,100ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி ஹை, வெரி ஹை, மோர் தென் வெஸ்ட் பெங்கால் அண்ட் மோர் தென் பீகார் ஆல்சோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு வருவோம். நம்ம உணர்வு பூர்வமாகவோ அல்லது வந்து எமோஷனலாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐஆர் வந்துடுச்சு, கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம வந்தாச்சு. இந்த ப்ராசஸை கொஸ்டின் பண்ணுற செஷன் தனி, இந்த நடைமுறையை கேள்விக்குட்படுத்த வேண்டிய தளம் தனி. அதை விட்டுருங்க, அதை தனியாக விட்டுருங்க. இப்போ வி ஆர் இன் த ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸை நீ நம்பித்தான் ஆகணும். நீ உள்ளே வந்துட்ட. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆக்சுவலி என்னை கேட்டிங்கன்னா, இன்றைய தேதியில் எஸ்ஐஆர் திமுக வெளிப்படையாக வெகரண்ட்டாக வைப்ரண்ட்டாக எதிர்க்கிறாங்கல்ல. எதிர்க்கக்கூடிய அவங்களும் எஸ்ஐஆர் வேலை பார்க்குறாங்களா இல்லையா? வேலை பார்க்குறாங்க. இப்போ சீமான் எதிர்க்கிறாரா இல்லையா? எதிர்க்கிறார். வேலை பார்க்குறாங்களா இல்லையா? வேலை பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆதரிக்கிறாரு. அதே சமயம் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸில் நம்பிக்கை வச்சுட்டாங்க. இன்னொன்று அலையன்ஸில் பிஜேபி இருக்குது. நாளைக்கு இது தப்போ சரியோ இவங்களுக்கு எதிராக போகாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிறது பாயிண்ட். இன்னொரு நம்பிக்கை வந்து உறுதியாக வந்தது என்னன்னா, பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றிருக்குது. அதனால் கட்டாயமாக நமக்கு எதிராக போகாது. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரியான ஃபேக்கை பண்ண முடியாதுமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி மீறியும் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு தேவை. அது நமக்கு இருக்குது. அதை நம்ம விட்டுறவே கூடாது. என்னடா குழப்பறான்ற மாதிரி தோணும். நான் குழப்பலை, ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எஸ்ஐஆர் உண்மையில் பலவிதமான சிக்கல்களை உள்ளடக்கிய ஒன்று தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரிமூவல் இல்லை, இது ரிவிஷனுங்கிறாங்க. இது ரிவிஷன் அப்படின்னா இருக்கிறன்னா எப்படி இல்லாமல் போனேன். இப்போ நெல்சன் பதிவு போட்டிருக்காரு, நான் இல்லைங்க, என் மூத்த பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் இருக்கார் இல்லையா, அவர் என் ஓட்டு இல்லைங்கன்றாரு. திருப்பி அவர் படிவம் 6 கொடுத்து சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. சம்திங் எரர் நடக்கலாம். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் போச்சுன்னா, ஸோ அது ஒன்று தான் இருக்குது. அதிமுக ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாங்க. கரூரில் இறங்கி வேலை பாருங்கன்றாங்க.
திமுக வெளியில் ஒரு பான்னு காட்டினாலும் அடியில் அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ திமுக இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அவங்க வழக்கம் போல் அவங்களுடைய வேலைகளை தொடர்ச்சியாக சரியாக பார்த்துட்டாங்கனாலே பிரச்சனை கிடையாது. பட் பயமுறுத்துறதுனா அந்த அறிவூட்டக்கூடிய வேலையை நீங்கள் வேறு தளத்தில் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஒரே தளத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆஸ் அ ஊடகவியலாளராக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, டோன்ட் பேனிக் ஆகாதீங்க, கூலாக இருங்க. உங்கள் ஓட்டு எங்கேயும் போயிடாது. உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய நீ யார் ஓட்டு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசில் இருக்கும். அவனோட மனசில் கூப்பிடுங்க, மனசில் கூப்பிடுங்க, கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அண்ணா ஓட்டு காணோண்ணே, என்னம்மா சொல்கிற, எத்தனாவது தெருமா, 3வது தெருண்ணே, 5வது வீடு, இந்த வாரம் ஆள் அனுப்புகிறோமா, அனுப்புவார், ஃபார்ம் வாங்க, ஃபில்அப் பண்ண, போயிட்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம மக்கள் எஜுகேட் பண்ணணும். டோன்ட் பேனிக், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். கட்டாயமாக உங்கள் ஓட்டு எங்கேயும் போயிடாது. அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் உண்மையான ஓட்டர் அப்படின்னா உங்கள் ஓட்டை கட்டாயமாக கேட்டு வாங்குங்க. சரி, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு